ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரங்கம்மா. ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பாஸ்டர். நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த வாரத்தின் மத்திய நாளிலும் புதன்கிழமையில உங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்கால சத்தியங்களை படிப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நான் தேவனுக்கு துதிகன மகிமையை செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் நான் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பல அலுவலகங்கள் இருந்தாலும் இதன் மத்தியிலே நீங்கள் அவனுடைய சமூகத்திலே வந்து ஜீவ வார்த்தைகளை கேட்கும்படியாக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் தேவனுடைய பார்வையில நிச்சயமாக அது ஒரு ஆஸ்வதமாக அது இருக்கும். அடியனுக்கும் நிச்சயமாக அது ஆஸ்வதமாக இருக்கிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை அதி சமீபம் என்ற பெரிய நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் மேக மீதில் தூதர்களோடு தோன்றுகிற நாள் அதி சமீபமா இருப்பது நிச்சயம். அதனால் நாம் இந்த நாட்களிலே, கிருபை உள்ள நாட்களிலே நாம் தயவாய் ஆணுடைய சமூகத்திலே ஆவியானவர் துணைக்காக வேண்டி நாம் ஆயத்தப்படுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதனால இப்படிப்பட்ட தருணங்களை வீணாக்காமல் நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுவோம். இந்த நாளிலே கூக்குரல் 23ஆம் பாகம் கர்த்தருடைய நாள் என்ற தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்து நம்ம தியானிப்போம். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, கர்த்தாவே, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க சுவாமி. நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள என் தேவன் எங்களுக்கு கிருபையாக இறங்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. ஆவியானவர் ஏற்ற வார்த்தைகள் அடியனுக்கு தரும்படியாகவும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஆசுதமாக கிருபித்தோம். இவையாவையும் கண்மணியும் மீட்பராக இருக்கிற இயேசுவின் இன்ப நாமத்திலே கென்று கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமீன். இந்த நாளில வேத வாசிப்பாக வாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை மாத்திரம் சொல்லிடுகிறேன். இன்று நான் படிக்க இருக்கிற பாடம் முழுவதுமாக ஒரே புத்தகத்திலிருந்து தான் இருக்கும். ஒரே புத்தகத்திலிருந்து 3 அதிகாரத்திலிருந்து தான் இருக்கும். அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு மாறி மாறி நீங்கள் வாசித்துக் கொள்ளும்படியாக நான் தாழ்மையை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஒரே புத்தகத்திலிருந்து வருவதனால அது நீங்கள் ஒருவர் மாறி ஒருவர் வாசித்தால் அது எளிதாக இருக்கும். எந்த புத்தகத்திலிருந்து நம்ம படிக்க போகிறோம்? கர்த்தருடைய நாள். பொதுவாக நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளுக்காக ஒருவேளை காத்திருக்கலாம். எப்படி என்று சொன்னால் திருமண நாள் அல்லது பிறந்த நாள், விசேஷித்த நாட்கள். சில தேசங்களில இந்த விசேஷித்த நாளுக்காகவே ஜனங்கள் காத்திருப்பார்கள். ஒருவேளை நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தாலோ அல்லது யூடியூப்ல நீங்கள் போய் பார்த்தாலும் கூட உங்களுக்கு தெரியும். சீனா தேசத்துல ஒரு பண்டிகை இருக்கிறது, ஒரு நாள் பண்டிகை இருக்கிறது. அந்த நாளுக்காக முழு தேசமும் காத்திருக்குமாம். முழு தேசமும் காத்திருக்கும். அந்த நாள் அவர்கள் கொண்டாடுகிற அந்த நாளுக்காக பட்டணங்களை விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொந்த ஊருக்கு போவாங்களாம். ஒரு சமயத்துல திரும்பி வரும் பொழுது அந்த முழு பாதையும் சாலையும் என்ன இருக்குன்னு சொன்னா டிராபிக் ஜாம் அப்படியாக காணப்பட்டு சில நாட்கள், ஒரு சில நேரங்கள்ல வாரங்கள் கூட ஆகுமா அந்த முழு டிராபிக் கிளியர் ஆகி போவதற்கு. இப்படி ஒவ்வொரு தேசத்திலும் அப்படி இருக்கிறது. ஒருவேளை இங்கிலாந்து தேசத்தை நாம பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள் எல்லாரும் இந்த பாக்ஸிங் டே என்று சொல்வார்கள். இந்த பாக்ஸிங் டேக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பொருட்களை வாங்க வேண்டும் என்று காத்திருக்கிற பிள்ளைகள் கூட அதிகமாக இருப்பார்கள். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொன்று. ஆனால் பரிசுத்த வேதாகமத்துல நான் சொல்வது நாட்களை போல இந்த நாள் கிடையாது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் இது கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாள், அதாவது நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாள் என்று நாம் மறு வார்த்தையாக நம்ம சொல்லலாம். நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாள். எந்த புத்தகத்திலிருந்து நம்ம படிக்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஜப்பனியா புத்தகம். கவனத்தை ஜப்பனியா புத்தகத்துக்கு நம்ம சுருக்கமாக கொடுக்கப்பட்ட நேரத்தில் நம்ம வேக வேகமா படிச்சுக்க போறோம். ஜப்பனியா புத்தகத்துக்கு நம்ம கவனத்தை நம்ம திருப்ப போகிறோம்.
1, 2, 3 அதிகாரங்கள் இருக்கிறது. முக்கிய வசனங்களை மாத்திரம் என்ன பண்ணணும்னா அந்த கூக்குரல் தொடரில் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம படிச்சுக்கொள்ள போகிறோம். ஜப்பனியா புத்தகத்துக்கு நம்ம கவனத்தை திருப்புவோம். 1ஆம் அதிகாரத்துல இந்த 2ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். 2ஆம் வசனத்தை வாசிப்போம். தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்க தேவன் இந்த ஜப்பனியா தீர்க்கதரிசி மூலியமாக கொடுக்கிற ஆரம்ப செய்தியை நீங்க பாருங்க. இந்த கர்த்தருடைய நாளுக்கு ஒரு செய்தி தேவன் கொடுக்க சொல்றாங்க. ஜப்பனியா மூலியமாக கொடுக்க சொல்ற செய்தி. பொதுவாக ஊழியக்காரனாக கடந்து வரும் பொழுது இந்த ஜப்பனியாவை குறித்து நான் ஊழியக்காரரை குறித்து தீர்க்கதரிசி குறித்து நான் சற்று சிந்தித்து பார்க்கிறேன். எப்படி இருக்கும் ஒரு ஊழியக்காரருக்கு? தேவன் போய் நீ சொல்ல வேண்டிய செய்தி என்ன செய்தி அப்படின்னா, தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று நீ போய் சொல்லணும், ஜனங்களுக்கு போய் சொல்லணும். அப்படின்னா எப்படி இருக்கும் ஜப்பனியாவுக்கு? ஆனால் இந்த ஊழியக்காரன் அந்த செய்தியை சொன்னார். ஏன் சொன்னாரு? இந்த நியாய தீர்ப்பின் செய்தியை ஏன் சொன்னாருன்னு சொன்னா, இந்த தேசம் இந்நாட்களிலே இந்த ஜப்பனியாவுக்கு பின்னணியை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இந்நாட்களிலே தேவ பிள்ளைகளும் அதை சுற்றில் இருந்த தேசங்கள் எல்லாம் கர்த்தரை விட்டு விலகி இருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தேவ ஜனங்களை தேவனை விட்டு வழி விலகும்படியாக செய்திருந்தார்கள். சிலை வழிபாடும் இந்த கர்த்தருடைய வார்த்தைகள்ல புரட்டி படித்து பேசி இப்படியாக என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா தேசம் காணப்பட்டது. வாசிங்க 3ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. 3ஆம் அதிகாரத்துல மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்வேன். நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுதிரத்து மச்சங்களையும் இடருக்கு ஏதுவானவைகளையும் துன்மார்க்கர்கள் கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மிருக ஜீவன், பறவை, மீன்கள் எல்லாமே இது இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது இப்படிதான் ஆரம்பிக்குது. இது தேவனுடைய பார்வையில இது அவசியமாக தெரிந்தது. தேவ ஜனங்களுக்கு இது அவசியமா. ஏன்னா இப்படிப்பட்ட செய்தியின் மூலியமாக தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா தேவ பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள் என்று தேவன் இப்படிப்பட்ட செய்தியை கொடுத்து அனுப்புறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகள, நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொடுக்குறாங்கன்னு சொன்னா இந்த செய்தி தான் நம்மள என்ன பண்ணணும்னா ஆண்டவர் பக்கம் திருப்புமா. அதுக்காக தான் தேவன் என்ன பண்றாங்கன்னா இப்படி செய்தி அனுப்புறாங்க. இந்த ஃபைனல் மெசேஜ் மாதிரி அனுப்புறாங்க. ஒரு சாதாரண எளிமையான உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒருவேளை என் சட்டை ரொம்ப கரை பிடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுக்கு துவைப்பதற்கு ஒரு ஆங்கிலத்துல டைல்யூட்டட் என்று ஒரு வார்த்தை இருக்கு. டைல்யூட்டட் ரொம்ப கம்மியான பவர் உள்ள சோப்பு போடுவீங்களா, இல்ல நல்ல பவர் உள்ள சோப்பு போடுவீங்களா, கான்சென்ட்ரேட்டட் சோப் போடுவீங்களா அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சாதாரண பவர் உள்ள சோப் போட்டா இந்த கரையில என்ன பண்ணாது, போகாது. ஒரு சில பேர் ஒவ்வொரு வித்தை நம்ம கையாளுவோம். எலுமிச்சை பழத்தை சில பேர் போடுவாங்க. இது மாதிரி பல விதங்களை நம்ம சுடுதண்ணில போட்டு துவைப்பாங்க. ஒருவேளை இப்படி எவ்வளவுக்கு அதிகமாக தேவனை விட்டு பிரிந்திருந்தாங்களோ அவ்வளவுக்கு அதிகமான ஒரு வல்லமையான ஒரு முக்கியமான செய்தி என்ன பண்றாங்கன்னா தேவன் கொடுக்குறாங்க தேவ ஜனங்களுக்கு. இப்படிப்பட்ட வாரிக்கொண்டு போகும் என்ற செய்தி கொடுக்குற அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா என்ன காரணம் என்று சொன்னால், அவ்வளவு தூரத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா தேவ ஜனங்கள், அது மட்டும் இல்ல இருந்த தேவ ஜனங்களை சுற்றி இருந்த ஜனங்களும் தேவனை விட்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா வழி விலகி போயிருந்தாங்க. பாருங்க, வசனம் நமக்கு
காரணங்களை சொல்கிறது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பின் செய்தியை தேவன் கொடுத்து அனுப்பினாரு? 5ஆம் வசனத்தை வாசிங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க. வீடுகள் மேல் வான சேனையை பணிகின்றவர்களையும் கர்த்தரின் பேர் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் பாருங்க, தேவ ஜனங்கள் என்ன பண்றாங்க? துன்மார்க்கரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, வீடுகளின் மேல வான சேனையை பணிகிறவர்களாயும், பாருங்க, தேவனுக்கு என்னையன்றி வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம் என்று தேவன் உரைச்சிருக்கிறாரு. ஆனா தேவ ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த வீடுகளின் மேல் வான சேனையை பணிகிறவர்களாக காணப்பட்டார்கள். அதுவும் செய்யறாங்க. கர்த்தரில் பேரில ஆணையிட்டார். என்ன நிலைமை அப்படின்னு சொன்னா, 2 பக்கமும், ஒரு நேரம் கடவுள் பக்கம்வாங்க, ஒரு நேரம் உலகத்தின் பக்கம், இதெல்லாம் தான் தேவன் என்ன பண்றாங்கன்னு சொன்னா வெறுக்கிறாங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன காரணம்ட்டு நம்ம நேரடியா வாசித்து வேகமா படிச்சுக்கொள்வோம். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை விட்டு பின்வாங்கிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில்லாதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். தேவனுக்கு காரணத்தை சொல்றாங்க பாருங்க. ஏன் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை ஜப்பனியா தீர்க்கதரிசி மூலியமாக தேவன் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, கர்த்தரை விட்டு என்ன பண்ணாங்கன்னா பின்வாங்கி போறாங்களாம். நம்ம சில நேரத்துல ஆங்கிலத்துல பேக் ஸ்லைடிங் என்று சொல்லுவாங்க. பேக் ஸ்லைடிங், தெரிஞ்ச சத்தியத்தை அப்படியே பின்வாங்கி போறது. அது தேவன் அப்படிப்பட்ட காரியத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுக்குறாங்க. பின்வாங்குகிறவர்களும் கர்த்தரை தேடாமலும், இன்னொரு குணம் பாருங்க, எப்படி இருந்தாங்கன்னா கர்த்தரை தேடுறது இல்ல, அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும். எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு நியாய செய்தி கொடுக்குறாங்கன்னா, வானத்து மேல போய் இந்த வணங்குறாங்க, கர்த்தரின் பேர்ல ஆணையிடுறாங்க, கர்த்தரை தேடுறது கிடையாது, விசாரிக்கிறது கிடையாது, பின்வாங்கி போறது, இதெல்லாம் தேவன் என்ன பண்றாங்கன்னா இதுக்கெல்லாம் தான் ஒரு முற்றுப்புள்ளி. தேவஜனங்களே, கர்த்தருடைய நாளை குறித்து நாம் படிக்கிறோம். இப்ப நமக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்று இந்த நாட்கள் நம்ம செய்தி போயிட்டு இருக்கு. நமக்கு இப்படிப்பட்ட கடினமான செய்திகள் வரும்போது நம்ம நினைச்சுக்கிறோம், ஏன் இப்படிப்பட்ட நேரடி செய்திகள் நமக்கு தேவன் கொடுக்கணும், ஏன் நமக்கு ஒரு சமாதானமான செய்திகளை கொடுக்க கூடாதா என்று. ஏன்னா காலம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட செய்திகள் தான் நம்மளை தேவனிடத்துல மனம் திரும்ப வைக்கும் என்பதை தயவு செய்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 7ஆம் வசனத்தை வாசிங்கள். 7ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் ஒரு ஜாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கின்றார். இப்படி பாருங்க, கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குதுன்னு சொன்னா சமீபித்திருக்கிறது. The Lord's day is near. அப்ப தேவஜனமே, இந்த தீர்க்கதரிசி அந்த காலத்துல கொடுத்த செய்தியாக இருந்தாலும் கூட நமக்கு கடைசி காலத்துல வாழ்ற நமக்கும் ஒரு பாடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, அந்த வருகை நாள், அதற்கு முன்பாக செய்திகள் எப்படிப்பட்ட செய்தியா இருக்குன்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான மனம் திரும்புங்கள் என்ற ஒரு செய்தி அப்படித்தான் இருக்கும். பாருங்க, எத்தனை முறை இந்த அதிகாரத்துல தேவன் கர்த்தருடைய நாள், தேவனுடைய நாள் என்றெல்லாம் பயன்படுத்துறாங்க என்று நீங்களும் நானும் படிக்க வேண்டியது இருக்குது. இப்ப 7ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம் பாத்தீங்களா? 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். வாசற்படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்கள் வீடுகளை நிரப்புகிற யாவரும் அந்நாளே தண்டிப்பேன். பாருங்க, கர்த்தருடைய நாள் என்று நாம் படிச்சோம். இப்ப அந்நாள் என்று நம்ம படிக்கிறோம். அந்த நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, கடவுள் என்ன பண்ணுவாரு, கணக்கு கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. 14ஆம் வசனத்தை வாசிப்போம். மறுபடியும் பாருங்க, 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 14ஆம் வசனம். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது.
கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலிகள் முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். எப்படி சொல்லப்படுதுங்க. இப்ப மறுபடியும் இந்த நாளின் செய்தி கர்த்தருடைய நாள் என்று நாம் படிக்கிறோம். இந்த அதிகாரத்துல எத்தனை முறை இந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய நாள் என்ற கூக்குரலை கொடுத்து கொண்டிருக்கிறார் பாருங்க. அது சமீபத்திருக்கிறது என்று மறுபடியுமாக அவர் சொல்றாரு. தேவஜனமே, இந்த அதிகாரத்தை நிறைய நிறைய நேரம் நம்ம படிக்கணும். இது 3 அதிகாரம் நான் சுருக்கமாக தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இங்க பாருங்க, இந்த கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கு என்று சொல்லும் பொழுது, இது பாபிலோன் என்ற ஒரு அரசு வந்து அது பெரிய இந்த கர்த்தருடைய பிள்ளைகளையும் மற்ற சுத்தி தேசத்தையும் அப்படியே நிர்மூலமாக்குமா. இதுதான் இவங்க தீர்க்கதரிசி சொல்றாங்க, எடுத்துரைக்கிறாங்க. இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும் பொழுது, உரைக்கும் பொழுது, பாபிலோன் தேசம் வல்லரசு தேசமாக இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம. அவங்க அப்பதான் வளர்ந்துட்டு வராங்க. பாபிலோன் தேசம் அப்படியே மெதுவா அப்பதான் அப்படி பெருசா வளருது. என்ன நமக்கு பாடம் அப்படின்னா, ஒருவேளை மாம்சீக கண்ணுல பார்க்கும் போது இந்த தேசம் ஒரு நாள் வளர்ந்துருமா, வளர்ந்து வந்து நம்மளை எல்லாம் இப்படி நம்மளை அடிமையாக்குமா என்று சற்று கூட யாரும் சிந்திச்சு பார்க்க முடியாது. ஆனால் தேவன் முன்னாடியே என்ன பண்றாங்கன்னா, தீர்க்கதரிசி அனுப்புறாங்க. அனுப்பி சொல்றாங்க, இல்ல அந்த நாள் பயங்கரமான நாள் காத்திருக்குது. தேவஜனங்களே, என்ன பாடம் நமக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம கண் பார்வையில ஒருவேளை நம்ம பார்க்கும் பொழுது இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஒருவேளை நினைக்க தோணலாம். ஆனால் நமக்கு ஆதாரம் என்னன்னா, தீர்க்கதரிசியின் வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள். அப்ப ஆண்டவர் இப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படிதான் நடக்கும். வாங்கவும் விற்கவும் முடியாத காலம் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, இன்னைக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்குமே, இன்னைக்கு கடையெல்லாம் திறந்து இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா நம்ம முட்டாள்தனமா யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார்னா அது அப்படியே நிறைவேறும். இங்க தீர்க்கதரிசி மூலியமாக அந்த நாள் தேவனுடைய நாள் என்று என்ன பண்ணாங்கன்னா, 15 வசனத்தை வாசிங்க. 15 வசனத்தை வாசிங்க. அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமான நாள், அது அழிவும் பால் கழிப்பும் நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள். இப்ப பாருங்க, ஒருவேளை ஒரு பாட நேரமா திருச்சபையில இருந்தா நான் கண்டிப்பா கேட்டிருந்திருப்பேன். நீங்க சொல்லுங்க, இந்த நாளை குறிச்சு இந்த வசனம் என்னென்னலாம் சொல்லுதுன்று. நீங்க வேதாகமத்தை கையில வைத்திருக்கிற பிள்ளைகள், நீங்கள் சிந்திச்சு பாருங்க, இந்த நாளை குறித்து வசனங்கள் எப்படியெல்லாம் சொல்லுகிறது. அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள் என்று என்ன பண்ணுன்னு சொன்னா தீர்க்கதரிசி என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. அப்ப நியாய தீர்ப்பின் செய்தி, ஒரு செய்தி வருது. இந்த செய்தி என்ன பண்ணணும்னு சொன்னா நம்மளை மனம் திரும்புதலுக்கு வழி நடத்தணும். ஆண்டவர் இந்த செய்தியை கொடுப்பது நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட செய்தி மூலியமாக தேவ ஜனங்கள் என்ன பண்ணணும்னா மனம் திரும்பணும், ஆண்டவர் பக்கம் மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக என்ன பண்ணாங்கன்னா தேவன் கொடுக்குறாங்க. ஆனா பாருங்க, அந்த நாள்ல என்ன ஆகுது என்று பாருங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த நாளிலே மீன் வாசலிலிருந்து கூக்குரலின் சத்தமும், நகரத்தின் 2ஆம் பாகத்தில் இருந்து அலறுதலும், மேடுகளிலிருந்து மகா சங்காரத்தின் இரைச்சலும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கின்றார். பாருங்க, நம்ம கூக்குரல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க ஒரு கூக்குரல் வருது, கவனிச்சிங்களா நீங்க? அந்நாளிலே பின் வாசலிலிருந்து கூக்குரலின் சத்தமும், நகரத்து 2ஆம் பாகத்தில் இருந்து அலறுதலும், மேடுகளிலிருந்தும் மகா சங்காரத்தின் இரைச்சலும் உண்டாகும் என்று எப்படி இருக்கும் பாருங்க. இப்படி எல்லாம் தேவன் தீர்க்கதரிசனமா கொடுக்கும் பொழுது இன்று உலகம் என்ன போதித்துக் கொண்டிருக்கிறது என்று சற்று சிந்தித்து பாருங்க. அப்படி பாருங்க, 13ஆம் வசனத்தை நீங்க வாசிங்களேன். 13ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த செய்தி
யாரெல்லாம் தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்காங்களோ, துன்மார்க்கமா நடக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிப்பின் செய்தியா தேவன் கொடுத்தாங்களாம். 13 வசனத்தை வாசிங்க. 13 வசனம். அவர்களுடைய ஆஸ்தி கொள்ளையாகும், அவர்களுடைய வீடுகள் பாழாய் போகும். அவர்கள் வீடுகளை கட்டியும் அவைகளில் குடியிருக்க மாட்டார்கள். அவர்கள் திராட்சை நட்டியும் அவைகளின் பழரசத்தை குடிப்பதில்லை. இங்க பாருங்க தேவஜனங்களே, துன்மார்க்கமா வாழ்ற பிள்ளைகள், தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கிற பிள்ளைகள், அவங்களுக்கு தேவன் சொல்றாங்க பாருங்க, என்ன சொல்றாங்க? அவர்களுடைய ஆஸ்தி என்ன ஆகுமாமா? கொள்ளை ஆகுமா. அவர்களுடைய வீடுகள் பாழாய் போகும். அவர்கள் வீடுகள் கட்டியும் அவைகளில் குடியிருக்க என்ன பண்றாங்களா? மாட்டார்கள். அவர்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டியும் அவைகளில் பழரசத்தை என்ன பண்ண மாட்டாங்க? குடிப்பதில்லை. தேவஜனங்களே, ஒருவேளை ஒரு சில நேரங்கள்ல தேவ பிள்ளைகளாக நாம இந்த 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படும் போது டக்குன்னு திரும்பி பார்க்குறோம், பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே தேவனுக்கு பிரியமில்லாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க நல்ல வீட்டுல இருக்கிறாங்களே, நல்ல செழிப்பா இருக்கிறாங்களே, இதெல்லாம் நம்ம பார்த்து என்ன பண்ண சுதந்திரக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அந்த நாள்ல எல்லாம் கொள்ளையாகுமா, அவருடைய வீடுகள் பாழாய் போகும், அவர்கள் வீடுகளை கட்டியும் என்ன பண்ண மாட்டாங்க? குடியிருக்க மாட்டார்கள். இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னா மன சுதந்திரக்கூடாது. துன்மார்க்கருக்கு தேவன் ஒரு நியாய தீர்ப்பு வைத்திருக்கிறார். அது என்ன பண்ணணும்னு சொன்னா அது நடக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளாக நமக்கு இந்த கடைசி நாட்களே அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம உண்மையா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளுக்கு தேவன் என்ன செய்தி வச்சுக்கான்னு தான் அடுத்த ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க இருக்கோம். பாருங்க, 17ஆம் வசனத்தை வாசிங்க. 17ஆம் வசனத்தை, எதனால இப்படி நடக்குது அப்படின்றத தேவன் என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க பாருங்க. 17ஆம் வசனம். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடர்களைப் போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியைப் போல சொரியப்படும், அவர்கள் மாமிசம் எருவைப் போல கிடக்கும். என்ன காரணத்தினால இப்படி ஒரு நியாய தீர்ப்பின் செய்தியை ஜப்பனியா மூலியமாக தீர்க்கதரிசி மூலியமாக தேவன் கொடுக்க சொல்றாங்க? வசனமே ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிச்சது நம்ம பார்த்தோம். காரணம் என்னன்னா, மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க? பாவம் செய்தபடியா என்று தேவன் என்ன பண்றாரு சொல்றாரு. இந்நேரத்துல நம்ம இப்படிப்பட்ட செய்திகள் வரும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றும் தீர்க்கதரிசி எழுத்து மூலியமா சொல்றாரு. 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிப்பாங்களா? நம்ம என்ன பண்ணணும் இந்நாட்கள், நம்ம என்ன நம்ம நம்ம என்ன செய்யணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். இதுதான் தேவன் நமக்கு சொல்றது. பாருங்கப்பா, துன்மார்க்கருக்கும் கர்த்தரை விட்டு வழி விலகி இருக்கிற பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பாக இருக்கும். நீங்க தேவனுக்கு பிரியமா நடக்க ஆசைப்படுறீங்களா? அதே தீர்க்கதரிசி மூலியமாக தேவன் வழிவாசலையும் கொடுக்கிறார். உங்களை உய்த்து ஆராய்ந்து என்ன பண்ணுங்க, நீங்க சோதித்து நீங்கள் பாருங்கள் என்று என்ன பண்றாங்கன்னா தேவன் அப்படி ஒரு செய்தியை என்ன பண்றாருன்னா கொடுக்கிறார். எப்படி சோதிச்சு பார்க்கிறது அப்படின்னா 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க, நமக்கு அர்த்தம் புரியும். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். தேசத்திலுள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்போது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். அது இந்த கர்த்தருடைய நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்கும்னா கோபத்தின் நாள். மறுபடியும் தேவஜனங்களே, உலகம் ஒருவேளை தவறான செய்தியை பரப்பி கொண்டிருக்கிற நாட்களிலே பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்கிறது, இந்த கர்த்தருடைய நாளுக்கு நிறைய இணையான வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமா கர்த்தருடைய நாள், பாக்கியமான நாள் என்று கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், இதுக்கு இந்த நாளுக்காக நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்படணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, தேவ பிள்ளைகள் எப்படி சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை என்ன பண்ணுங்க, நடப்பிக்கிறவர்களே, நியாயம் செய்யுங்க. நியாயம் நியாயம் தேவன் விருப்பப்படுறாங்க. இன்னைக்கும் சங்கீத புஸ்தகத்தை தியானிச்சு கொண்டிருந்தேன்.
நான் கேட்டுக்கொண்டிருந்த சங்கீத வசனத்தை கேட்டுட்டு இருந்தேன். தேவன் நியாயமா நடக்கிறவங்கள நேசிக்கிறாராம். நீதியை விரும்புகிறவர்களை தேவன் நேசிக்கிறார். சங்கீதத்துல வசனம் இருக்கிறது. நீதியை நேசிக்கிறவர்களை தேவன் நேசிக்கிறாராம். அப்ப ஆனா நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை என்ன பண்ணுங்க, நீங்க தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினாலே மறைக்கப்படுவீர்கள் என்று என்ன பண்ணு சொன்னா இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நேரம் குறைவா இருப்பதனால நான் 2 வசனங்களை மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபிக்கிறோம். இப்படியாக தேவன் ஜப்பனியத்துக்கு மூலியமாக செய்தி கொடுக்கிறாரு. துன்மார்க்கருக்கு அது முடிவின் ஒரு செய்தியாக இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது மனம் திரும்புதலும் அது உண்மையாக நடப்பதற்கான ஒரு செய்தியாக அதே செய்தி மாற்றும். பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை வாசிப்போம். மன்னிக்கவும், 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் தான் என்னைத் தவிர வேறொரும் இல்லை என்று தன் இருதயத்திலே சொல்லி நீருசரமாய் வாழ்ந்து கலிகூர்ந்திருந்த நகரமே இதுவே. இது பாழும் மிருக ஜீவனங்களின் தாபரமாய் போய்விட்டதே. அதன் வழியாய் போகிறவன் எவனோ ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான். பாருங்க, இந்த துன்மார்க்கமா வாழ்ற இந்த பட்டணங்களுக்கெல்லாம் என்ன பண்றாருன்னா ஆண்டவர் ஒரு முடிவை கொடுக்கிறார். ஒரு முடிவை கொடுக்கறத நாம் பார்க்க முடியும். ஆனால் இதன் மத்தியிலும் தேவ ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா மீதியாக என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. இவ்வளோ துன்மார்க்கம் நடந்து கொண்டிருக்கிறோம், அழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு குணத்தை உடையவர்களாக இருப்பாங்க? 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். தொடர்ந்து வாசித்து நம்ம ஜெபிச்சிருவோம். 2ஆம் வசனம். அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. எப்படியெல்லாம் தேவனுக்கு தூரமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்க. அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவும் இல்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. தேவன் இப்படிப்பட்ட கடினமான செய்தியை கொடுப்பதற்கான காரணம் என்ன என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்ப நீங்க பாருங்க, ஏன் செப்பனத்துக்கு மூலியமாக தேவன் இப்படி ஒரு கடினமான செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, என் சத்தத்தை அவங்க என்ன பண்றது இல்லை, அவங்க செவி கொடுக்கறது இல்லை. என் கடிந்து கொள்ளுதல் என்ன பண்றது இல்லை, அவங்க கேட்கறதும் கிடையாது, ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. அது கர்த்தரை நம்புறதும் கிடையாது, நம்பவில்லை. அது தன் தேவனிடத்துல என்ன பண்ணல, சேரவும். இவ்வளவு காரியங்கள் பண்றதுனால என்ன பண்றேன்னா தேவன் சொல்றாரு, அப்பா கர்த்தருடைய நாள் என்ன பண்ணிருக்குது, சமீபமா இருக்குது. அத தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்கள். அதன் ஆசாரர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். பாருங்க, அதனாலதான் அடிக்கடி இந்த கூக்குரல் தொடர்ல நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன், நம்ம எங்கன்னா ஆண்டவரோட தொடர்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எப்படி தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்களாக இருந்தாங்க, அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் என்ன பண்ணாங்களா, அவர்கள் செய்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இதன் நடுவுல தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருப்பாங்க? 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் வாசித்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். இதன் எல்லாம் மத்தியில தேவ ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? மீதியான தேவ ஜனங்கள் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்கன்னா 12ஆம் வசனத்தை 13ஆம் வசனத்தை வாசித்து ஜெபிப்போம். உங்கள் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேலே நம்பிக்கையா இருப்பார்கள். இஸ்ரவேலின் மீதியானவர்கள். இந்த சிறு கூட்டம் எப்படி இருக்கும்? கர்த்தரின் மேல என்ன பண்ணுவாங்களா, நம்பிக்கையா இருப்பாங்க. வாசிங்கம்மா, 13ஆம் வசனத்தை வாசித்துருங்க. இஸ்ரவேலின் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை
பயன்படுத்துவார் இல்லாமல் புசித்தும் படுத்தும் கொள்வார்கள். இங்க பாருங்க தேவச்சனங்களே, என்னுடைய மகன் இருக்கார் பார்த்தீங்களா, என்னுடைய மகனுடைய பெயர் ஒருவேளை நிறைய பேருக்கு முழு பேர் தெரியாது. என்னுடைய மகனுடைய பெயர் என்னன்னா சாமுவேல் ரெம்னன்ட், சாமியல் ரெம்னன்ட் ஜான்கிஷ். சாமியல் ரெம்னன்ட். இந்த ரெம்னன்ட்டுக்கு என்ன அர்த்தம்னா மீதியானவங்க. இந்த மீதமானவர்களுடைய குணாதிசயத்தை தான் ஜெப்பனியா 3 மறந்துடாதீங்க. இந்த 3ஆம் அதிகாரத்துல நம்ம மீதமான ஜனங்கள்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. இஸ்ரவேலிலே மீதியானவர்கள் அநியாயம் என்ன பண்றது இல்லையாமா, செய்வதில்லை. அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை. வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். தேவஜனங்களே, என்ன ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனத்தோட இந்த அதிகாரம் முடியுது. இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த அதிகாரத்தின் முடிவில் சொல்றாங்க, இவங்க எல்லாரும் ஆண்டு கூட்டி சேர்ப்பாராம். ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். இந்த கர்த்தருடைய நாளில சமீபமா இருக்கிறது. அந்த நாளில தேவன் இந்த மீதியானவங்களை என்ன பண்ணுவாங்களா, கூட்டி சேர்ப்பாங்களா பரலோகத்துல. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம ஊருக்கும் தருவாங்க. நம்ம பயத்துடன் தேவ சமூகத்துல ஒப்புரவாகி நம்ம ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள தகப்பனே, எங்களோடு பேசியதற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. ராஜா, இந்த நாளின் செய்தி எங்களுடைய மனதில பேசியிருக்கோம் அப்பா. எங்களை இந்த மீதமான கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ளுங்க அப்பா. நீர் சொல்லியிருக்கிறீர், நான் இப்படிப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்கள் எல்லோருக்கும் தரும்படியாக மேலான வல்லமை உள்ள கிறிஸ்து இயேசுவின் புண்ணிய நாமத்திலே கெஞ்சுகிறேன் ஜீவுள்ள பரம்பிதாவே. ஆமென், ஆமென்.